இவிஎம் மிஷின்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி பல்லோட் பேப்பர்ஸ்ல தான் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. பல்லோட் பேப்பர்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. மண்டேலா படத்துல யோகி பாபு ஓட்டு போடுவார்ல அதுதான். 1970ஸ்ல இருந்து 1990 வரைக்கும் அதிகமா ஃபேக் ஓட்ஸ் இந்தியால விழ ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த மாதிரி ஸ்டேட்லலாம் அதிகமா ஃபேக் ஓட்ஸ் விழ ஆரம்பிச்சிருக்கு. அங்க ஏதாச்சும் ஒரு பார்ட்டி ஆட்சிக்கு வரணும்னா பீப்புள்ஸ் எல்லாம் ஓட்டு போட விடாம தடுத்து அவங்களோட ஓட்ஸ் எல்லாத்தையும் ரவுடிஸ் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டிக்கு மட்டும் போட்டு அந்த பார்ட்டியை வின் பண்ண வைப்பாங்க. ஸோ இதனால எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2004ல இவிஎம் மிஷின்ஸை இந்தியா ஃபுல்லா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஃபேக் ஓட்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சது. பீப்புள்ஸோட ஓட்டை பீப்புள்ஸே போடுற மாதிரி எல்லா முயற்சிகளும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னதான் ஃபேக் ஓட்ஸ்லாம் கம்மியானாலும் ஒரு ஓட்டுக்கு இவ்வளோன்னு காசு கொடுத்து ஓட் போட வச்சுட்டாங்க. நம்மளே காசு வாங்கலனாலும் நம்மளை காசு வாங்க வைக்கிற அளவுக்கு நம்மளை கீழேயே வச்சிருக்க கவர்மெண்ட் இன்னமும் இந்த இந்தியாவில் இருக்க தான் செய்யுது. நம்ம தமிழ்நாட்டிலையும் கம்மிங் 23 எலெக்ஷன் வரப்போகுது. எல்லாரும் மறக்காம ஓட் பண்ணிடுங்க. இது நம்ம ஜனநாயக கடமை. ஓட் போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு போடுங்க. ஒரு நல்ல கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுப்போம்.